தேவன் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த கால வேளையில் உங்களை எப்படி என்னால் கைவிட முடியும்? எப்படி உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியும்? ஆமென். அந்த ஓசியாவுடைய 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாச்சோன்னு சொன்னால், அதுலேருந்து 1லிருந்து நம்ம பார்க்கும்போது, ஒரு சின்ன பிள்ளைய எப்படி கரம் பிடிச்சு பெற்றோர் வழி நடத்துவாங்களோ அது மாதிரி ஆண்டவர் கடந்து வந்த பாதையெல்லாம் நம்மளை கரம் பிடிச்சு வழி நடத்தி வருகிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் ஆண்டவர் வழி நடத்தி வருகிறத உணர்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. அதில் முதல் வசனம், இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஆமேன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சாரா? வரவழைத்தார். ஆமேன். எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம்? எத்தனை பேர் அடிமைத்தனத்தில் இருந்தோம்? எல்லாருமே ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எகிப்தில் இருந்து என்ன பண்ணாரா? வரவழைத்தார் நம்மளை. ஆமேன். ஹல்லேலூயா. அதனுடைய 3வது வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். நான் எப்ராயிமை எடுத்திருக்கீங்களா? அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்திருக்கீங்களா? ஓசியா 11 எடுத்திருக்கீங்களா? எல்லாரும் பைபிளை திறங்க. வீட்டில் பைபிளை திறக்க விட்டாலும் பரவாயில்ல, சபையில் வந்தால் பைபிளை என்ன செய்யணும்? திறக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை தவிர வேறு எதுவுமே படிக்க மாட்டாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நம்ம வேதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் உணர முடியும். ஆமென். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். சின்ன பிள்ளைங்க எப்படி பழக்குவாங்க? கையை பிடிச்சு. அது மாதிரி நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தான் அவனை குணமாக்கினேன்னு சொல்கிறத அவன் என்ன செய்யலை? அறியாமல் போனார்கள். எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் பார்த்தீங்களா? நிறைய நேரம் ஆண்டவர் தான் நம்மளை கைப்பிடிச்சு நடத்தியிருப்பார். ஒரு கஷ்டத்தில் உங்களை அவர் தான் தூக்கி விட்டுருப்பார். ஒரு ஆபத்தில் அவர் உங்களை தூக்கி இப்படி வச்சிருப்பார். ஆனாலும் அவர் தான் அதை செஞ்சாருன்னு சொல்லி கூட நம்ம சில நேரம் அறியாமையே போயிருப்போம். ஆமென். ஆனால் நம்ம திரும்பி பார்த்தோன்னா ஆண்டவர் நம்மளை சின்ன பிள்ளைய கைப்பிடிச்சு தூக்குற மாதிரி உங்களை தூக்கி இப்படி விட்டுருப்பார். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமென். எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மளை கையை பிடிச்சு அப்படியே தூக்கி நம்மளை தப்பு வைக்கிறத நம்ம கண்ணு கூட பார்க்க முடியும். ஆமென். அதில் அதோடைய 8வது வசனம் பாருங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? யார் மனுஷருடைய கையிலும் உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்? ஒப்பு கொடுக்க விட மாட்டார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அதில் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைய அப்படியே அழகாக வழி நடத்துகிற மாதிரி ஆண்டவர் நம்மளையும் உங்களையும் வழி நடத்துறதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். கொஞ்சம் கோபமான கயிறை ஆண்டவர் நம்ம மேலே போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உக்கிரத்தின் கயிறை நம்ம மேலே போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? நிலை நிற்க முடியுமா? நிலை நிற்போமா? இல்லை, முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன கயிறுகளால் நம்மளை கட்டி இழுக்கிறாரா? அன்பின் கயிறுகளால் நம்மளை கட்டி இழுக்கிறார். அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அப்பாவுக்கு இந்த காலை வேளையில் நன்றி செலுத்துவோமா? அன்பின் கயிறுனால நம்மளை கட்டி இழுக்கிறார். ஏன்னா இழுக்கும் போது கூட என் பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது? நோகக்கூடாது. ஆமென். நான் இழுக்கிறேன், அவனை என்னண்ட இழுக்கிறேன், அது கூட அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? நோகக்கூடாதுன்னு சொல்லி அது அன்பின் கயிறுன்னு போட்டிருக்கு. நிறைய நேரம் நம்ம வீடுகளில் எந்த கயிறை யூஸ் பண்ணுறோம்? நம்ம குடும்பத்தில் என்ன கயிறு யூஸ் பண்ணுறோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. கணவர் மேலே எந்த கயிறு யூஸ் பண்ணுறோம்?
மனைவி மேலே எந்த கயிறை யூஸ் பண்ணுறோம்? அன்பின் கயிறை யூஸ் பண்ணுறோமா, இல்லை வம்பின் கயிறை யூஸ் பண்ணுறோமா, இல்லை கோபத்தின் கயிறை சக்குன்னு ஒரு சுருக்கு கழுத்தில்? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, டக்குன்னு ஒரு சுருக்கு. அப்படிதான் நம்ம பல நேரத்தில் யூஸ் பண்ணுறோம். ஒரு வார்த்தையை டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். ஆனால் அது கேட்குறவங்களுக்கு சுருக்குன்னு என்ன செய்யும், வலிக்கும். ஆமென். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, உன்னை அன்பின் கயிறுகள்னால உன்னை கட்டி இழுத்து, உன் கழுத்தில் வேற ஒரு நுகத்தடி இருந்துச்சு, அதை என்ன செஞ்சேன்னா உடைச்சேன். ஆமென். நுகத்தடியை எடுத்து போடுகிறவர் போல இருந்தாராம். ஆமென். கீழே கடைசி பாருங்க, அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு, சொல்லுங்க பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, பார்க்குறீங்களா? ஆண்கள் பகுதியில் பார்க்குறீங்களா? வசனத்தை பார்க்குறீங்களா? அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு, அவர்கள் பச்சம் சாய்ந்துன்னா என்னன்னு தெரியுமா? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரி தான் இருக்கிறதுலே ரொம்ப அவங்க சின்னாள். அமெரிக்கு சோறு ஊட்டும்போது பார்த்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, இங்கிட்டு திரும்புவாங்க, இங்கிட்டு ஓப்பாங்க, தலையை இங்கிட்டு சாப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நேரம் என்ன செய்யணும், இந்த அவங்க வாய்க்கு நேரம் சோறை என்ன செய்யணும், அவங்களுக்கு நேரம் நம்ம என்ன செய்யணும், சாயணும். அதுதான் அவர்கள் பச்சம் சாய்ந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. ஆமே. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சோறு கொடுத்தோன்னா அவங்க அங்கிட்ட இங்கிட்ட என்ன செய்வாங்க, அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம பச்சமா சாஞ்சு வந்து இந்தா சாப்பிடு, இந்தா உனக்கு ஆகாரம்னு சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர் கரங்களை தட்டி அப்பாவுக்கு இந்த காலை வேளையில் நன்றி செலுத்தலாமா? எத்தனை பேருடைய உள்ளத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுதினமும் என் பச்சம் சாய்ந்து எனக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு அவர் அன்பின் கயிறுகளினால நம்மளை கட்டி இழுக்கிற ஆண்டவர், கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழு. சின்ன பிள்ளை கரை தட்டி பாடிக்க. எப்ராயிமே உன்னை எப்படி, எல்லாரும் கை தட்டி பாடுங்க உற்சாகமா. ஆமே, உணர்ந்து உணர்வோடு. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். சொல்லுங்க. எப்ராயிமே, நான் தான் எப்ராயிம், அவர் என்னை எப்படி கைவிடுவார். நான் தான் இஸ்ரவேல், அவர் என்னை எப்படி ஒப்பு கொடுப்பார். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எல்லாரும் படிங்க. தகப்பனை போல சுமந்து செல்பவரே. எப்ராயிமே உன்னை
எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே, உன்னை அன்பின் கயிறுகளினால இழுத்து வந்திருக்கிறேன் மகனே மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, எப்ராயிமே, தேங்க்யூ அப்பா. எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நான் நல்லவன் இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னை நல்லவனாய் மாற்றி விட்டார். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே. எல்லாரும் படிக்கலாமா? எப்படி ஒப்பு கொடுப்பேன் ராஜா. எப்ராயிமே, நான் தான் எப்ராயிம், நீங்க தான் எப்ராயிம். இஸ்ரவேலே, எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே, எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, எல்லாரும் வாய்களை திறந்து, சின்ன பிள்ளைங்க வாய்களை திறந்து படிங்க, ஸ்கிரீனை பார்த்து படிங்க. எப்ராயிமே, யாரும் இங்கே வேடிக்கை பார்க்க கூடாது, எல்லாரும் வாய்களை திறந்து படிங்க. இஸ்ரவேலே, எப்படி ஒப்பு கொடுப்பேன். செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டலாமா? அவருடைய அன்பை நினைச்சு நீங்க பாட போறீங்க. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, எல்லாரும் கரங்களை தட்டி எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே, glory to the King of Kings. Thank you அப்பா. இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. ஆமே, உம்மை விட்டு நான் வெகு தூரம் போனேன், இளைய குமாரனை போல, ஆனால் என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டாரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. ஆமே, நல்லவனாக்கி. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, என்னை மறந்தாரோ அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், உன்னை எப்படி கைவிடுவேன் மகனே மகளே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். உணர்ந்து படிக்கிறீங்களா? இதுல எத்தனை பேர் உணர்ந்து படிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை கைவிடல. எப்ராயிமே, தேங்க்யூ அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீங்க பேசுங்கப்பா, ஒவ்வொருடைய இருதயத்தில் நீங்க பேசுங்கப்பா. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, ஒரு வாக்கு தத்தமா ஆண்டவர் உங்க அருகில இருந்து பேசுறதை எத்தனை பேர் உணர்றீங்க? உன்னை எப்படி கைவிடுவேன். விடமாட்டேன் மகனே மகளே, உன்னை ஆக்கினைக்கு விடமாட்டேன் மகனே மகளே. தேங்க்யூ அப்பா. எப்ராயிமே,
எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே. செல்ல பிள்ளையா அவர் மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. நான் தான் செல்ல பிள்ளை, அப்பாவோட மடியில நான் இருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, பிரித்திட முடியாது எதுவும் என்னை. எல்லாரும் வாய் திறந்து படிங்க. சின்ன பிள்ளைங்க வாயை மூடிட்டு இருக்காதீங்க, வாய் திறந்து படிங்க. எல்லாரும் படிங்க. பிரித்திட முடியாது எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இஸ்ரவேலே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே. தேங்க்யூ டாடி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எப்ராயிமே எங்க மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்கப்பா, உங்க பிரசன்னம் எங்க மத்தியில வந்துருச்சப்பா. நன்றி அப்பா. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இங்க இருக்கிற சிலரை பார்த்து சொல்லிட்டே இருக்காரு, உன்னை எப்படி மகனே கைவிடுவேன், எப்படி மகளே கைவிடுவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன் கூட இருந்து உன் வலக்கரத்தை பிடிச்சு நடத்துறத உணரு. தேங்க்யூ அப்பா. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. தேங்க்யூ அப்பா. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே இஸ்ரவேலே. டாடி நன்றி அப்பா. எப்ராயிமே. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நீ அவரால் மறக்கப்படுவதில்லை, உன்னை உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். செல்ல பிள்ளையா அவர் மடியில் நான் இருக்கிறதுனால இந்த உலகம் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். சில நேரத்துங்கள சில பேர் கைவிடப்பட்டுட்டோன்னு நினைக்கிறீங்க, தேவையில்லாத பாதையை தேர்ந்தெடுத்துட்டோமோ, சரியில்லாத வழியில் நான் வந்துட்டேனோ, இன்னும் கொஞ்சம் வேற வழியில் வந்திருக்கலாமோ, இப்போ நான் நிற்கிற இடம் சரியில்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறாய்ன்னு சொல்றார் ஆண்டவர். வேதத்துல நாம் பார்த்தோன்னு சொன்னா 19ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். எரிகோ பட்டணத்துல வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் பேர் சகேயு. இந்த சகேயுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு வாரமா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருக்கார். ஒரு வாரமா ஆண்டவர் பேசிட்டே இருக்கார். நான் வேதத்தை திருப்பும் போதெல்லாம் இந்த சகேயுவை பார்க்காம நான் போகவே இல்லை. திருப்பும் போதெல்லாம் சகேயு தான். ஏன்னா அவருக்குள்ள ஒரே ஒரு வாஞ்ச, ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது, ஆண்டவரை யாருன்னு தெரியாது. ஆனா பணங்காசு மட்டும் இருக்கு அவர்கிட்ட, ஆனா வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு. ஏன்னா நான் ஒரு குள்ளனா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு குள்ளனா இருக்கிறேன். ஆனா எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும்.
எப்படியாவது அப்பாவை நான் பார்க்கணும். நிறைய பேர் சொல்றாங்க அவர் அன்பான கடவுள்னு சொல்றாங்க, அவர் நோய்களை சுகமாக்குறாரு சொல்றாங்க, மரித்தவனை உயிரோடு எழுப்புறான்னு சொல்றாங்க. அவரை எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும் என்று வகை தேடினான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சகேயுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சையை ஆண்டவர் கண்டார். அவன் கூட்டத்தை பார்க்கல, மனுஷரை பார்க்கல, சுத்தி நின்றவங்களை பார்க்கல. நான் பணங்காசோட இருக்கிறேன், நான் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோட இருக்கிறேன், நான் இப்படி ஓடி போனோம்னா என்னை என்ன நினைப்பாங்க, நான் ஓடி போய் மரத்தில் ஏறினா என்னை என்ன நினைப்பாங்க. நம்ம சில நேரத்தில் அப்படி நினைக்கிறோம்ல. நான் சத்தமா பாட்டு படிச்சா பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, நான் கையை வேகமா தட்டி ஒரு பைத்தியக்காரனை போல துதிச்சா என் பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நீங்க அருகாமையில் இருக்கிறவங்கள நம்ம நிறைய நேரம் நம்ம பார்க்கிறோம். ஆனா சகேயோட வாழ்க்கையில பாருங்க, அவர் போற வழியில முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி, ஒரு பெரியவங்க யாராவது மரத்துல ஏறி உட்காந்து வேடிக்கை பார்க்கறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க மரத்துல ஏறி வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப அவருக்குள்ள இருந்த இருதயத்தை நீங்க பார்க்கணும். அது ஆண்டவரை எப்படியாவது நான் பார்த்தே தீரணும். மனிதர் என்னை என்ன நினைச்சா என்ன, யார் என்னை என்ன நினைச்சா என்ன, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு இந்த காலை வேளையில நான் எப்படியும் பார்த்துடணும்னு நினைச்ச ஒரு ஏக்கம். ஆண்டவர் அவனை தேடி வந்தார். எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவரை தேடி வந்த அநேகர் ஆண்டவர் சொஸ்தமாக்கி இருக்கிறார். ஆனால் சகேயுவுக்கு மட்டும் ஆண்டவர் தேடி வந்து விடுதலையை கொடுத்து ரட்சிப்பையும் கொடுத்து அவருடைய வீட்டில் அன்னைக்கு தங்கிட்டே போயிட்டார் ஆண்டவர். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் எத்தனையோ பேரை வேதத்தில் சுகமாக்குனார். ஆனால் யாரோட வீட்டிலையும் ஆண்டவர் தங்கினதா அந்த சுகமாக்குனவங்களுடைய லிஸ்ட்ல இல்லை. நீங்க நல்லா யோசிக்கணும். நீங்க எதையும் பார்க்காதீங்க. இருதயத்தில் இருக்கிற ஒரு ஏக்கமும் வாஞ்சையும் ஆண்டவர் இன்று உங்க வீட்டில் வந்து தங்குவதற்கு அவரை இழுத்து கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்பாவுக்கு கரங்களை தட்டி உற்சாகமா அருகாமையில நிக்கிறவங்களை என்னைக்குமே பார்க்காதீங்க. என் ஆண்டவரை பாருங்க. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுயா, இந்த நாளில் இவனுக்கு ரட்சிப்பு வந்தது மட்டும் இல்ல, இவன் மொத்த குடும்பத்துக்குமே ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி மொத்த குடும்பத்தையுமே ஆண்டவர் அன்று வேறு பாதையில நடத்திட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, நம்ம ஆண்டவர் ஆச்சரியமானதை செய்கிற தேவன். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்கள்லாம் உங்களை பைத்தியகாரத்தனமா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷித்த விதமா ஆண்டவர் பார்க்கிறாருங்கிறத நீங்க மறந்தே போயிடக்கூடாது. உங்க குடும்பத்துல நான் அப்படித்தான் நினைப்பேன், என் குடும்பத்துல ஆண்டவர் என்ன விசேஷித்த விதமா தான் அவர் பார்க்கிறார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படித்தான் பார்ப்பார். ஆமென். அதனால என் அக்கா தங்கச்சி மாதிரி நான் இல்லை, நான் அப்படின்னு நினைக்காதீங்க. என் அண்ணன் தம்பி மாதிரி நான் அப்படி நினைக்காதீங்க. எங்க அப்பா அம்மா மாதிரி நான் நினைக்காதீங்க. அப்படி இல்லை. விசேஷித்த விதமா ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார் நீங்க நினைங்க. ஆமென். விசேஷித்த விதமா ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா என் இருதயத்துல ஒரு ஏக்கம் இருக்கு, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று என்ன செய்யணும், நான் பார்க்கணும். ஆமென். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுவார் என்பதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். சகேயுவை போல இந்த நாளில் எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? சகேயுவை போல அப்படின்னா என்ன? சகேயுவை போலன்னா எப்படி? எதையுமே பார்க்கக்கூடாது, பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்க்கக்கூடாது. ஐயோ அசிங்கம், நான் இப்படி கை தட்டிட்டு ஆராதிக்கிறது அசிங்கம். அப்படி இல்லை. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, என் ஆண்டவர் என்னை பார்க்குறாருங்கிற ஒரே ஒரு சிந்தை தான் இந்த இடத்துல எனக்கும் உங்களுக்கும் காணப்படணும். ஆமென், ஆமென். ஒரு புதிய பாடல் தான் பாடி ஆண்டவர் நாமத்தை உற்சாகமாக நம்ம ஆராதிக்க போகிறோம். ஏன்னா நம்ம பழைய பாடலே அடிக்கடி பாடுறோம். புதிய பாடல்கள் நம்ம சபையில் என்ன செய்யணும், பாடணும். இந்த புதிய பாடல்களை பாடுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்,
முயற்சி எடுக்கணும். ஸ்க்ரீனில் தெரியும் போது அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். ஏன் பாடல்கள் வருது அப்படின்னா, நம்ம வார்த்தையை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தான் அது எப்படி வந்திருக்குது? பாடல்கள் ரூபத்தில் வந்திருக்கு. இந்த பாடல்கள் ரூபத்தில் நீங்கள் ஆண்டவர் நாமத்தை வாயில் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஆண்டவர் எப்படித்தான் இருக்கிறாரு? வார்த்தையாகத்தான் இருக்கிறார். வார்த்தையை அறிக்கையிடும் போது வல்லமை பிறக்கும். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து. கண்மலையே, கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று, எப்பத்தா என்று சொன்னா எழுந்து வா என்ற அர்த்தம். செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணம் தலை குனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணம் தலை குனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம், எல்லாம் மரித்த காரியம் மறுபடி துவங்கும். வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலை, எல்லாரும் கரங்களை தட்டி கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து, சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து நடத்தினீரே. வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லம் அடைந்திடுவே. வஸ்திரத்தின், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் வல்லமை அடைந்திடுவேன். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்து போன வாழ்க்கை மறுபடி துவங்கும். முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும். ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, கரம் பிடித்து நடத்தினீரே. எங்கள் ஊற்று தண்ணீரே, ராஜா ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். எல்லா இழப்புகளும் அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவ வார்த்தைய உயிரடையும். உயிரிழந்த எல்லா எலும்புகளும், உயிரிழந்த எல்லா காரியங்களும்
வார்த்தையால் உயிரடையும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை சொல்லுங்க, அறிக்கை இடுங்க. என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா மீண்டும் தொடங்க போகிறது. முற்றிலும் மாறும் ஊற்று தண்ணீரே உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே. கண்மலையே எங்கள் கண். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியோடு பலனோடு. ஊற்று தண்ணீரே உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே. கண்மலையே எங்கள் கண்மலை. கரம் பிடித்து நடத்தினீங்களப்பா, நடத்தினீரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலை குனியும். எல்லாம் மரணமும் ஜெயமாய் மாறும். அவர் இருக்க மரணம் தலை குனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது. எத்தனை பேர் அறிக்கை இடுகிறீங்க? முடிந்த காரியம் முற்றிலுமாய் மாறப்போகிறது. ஊற்று தண்ணீரே உளையான சேற்றிலிருந்து கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, ஆமே, ஊற்று தண்ணீரே உளையான. எல்லாரும் கரங்களை தட்டி விடுதலையோடு. கண்மலையே கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. நாங்கள் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாங்கள் போற்றிடும் இயேசு பெரியவர். நாங்கள் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாங்கள் போற்றிடும் இயேசு பெரியவர். நாங்கள் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாங்கள் போற்றிடும் இயேசு பெரியவர். நாங்கள் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை என் தலையை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு. தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்தே, செவ்வையான பாதை தந்தே. எரிகோவின் கோட்டைகளை யோசனையா தகத்தே. கோலியாத்தின் கோசங்களை நொடி பொழுதில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோசங்களை நொடி பொழுதில் வென்று விட்டே. ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க
பாகாலின் படைகள் எரித்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்க சபை மத்தியில அசைவாடுங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தில் நீங்க அசைவாடுங்கப்பா. நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே, நீங்க அசைவாடுங்கப்பா. உங்க பிரசன்னத்தை நாங்க உணர்றோம்ப்பா. உங்க மகிமையை நாங்க உணர்றோம்ப்பா. உங்க வல்லமையை உணர்றோம்ப்பா. அசைவாடுங்கப்பா, எங்களை அசைவாடுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தை ஆட்கொள்ளுங்கப்பா. அப்பா அப்பா ஆட்கொள்ளுங்க, அசைவாடுங்கப்பா. நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில உங்க பிரசன்னம் எங்க மத்தியில வரட்டும்ப்பா, வரட்டும்ப்பா, வரட்டும். ஒவ்வொருவர் மேல வரட்டும். அசைவாடுங்க, அனலாக்குங்கப்பா. எங்க ஆவிய உயிர்ப்பீங்க ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. அசைவாடுங்கப்பா. யார் வேடிக்கை பார்க்காதீங்க. தேவாவியானவர் பிரத்யட்சமா என் மேலே இறங்கி வந்திருக்கிறத நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். தேவாவியானவரே, எங்க சபை மத்தியில உங்க வல்லமையாய் ஊற்றுங்கப்பா. ஒரு விஷயம் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அப்பா கூப்பிடுங்க. அப்பா இயேசு, இயேசப்பா. நீங்க அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, இரக்கம் பாராட்டுகிறவரே, கிருபை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி. எத்தனை பேர் இந்த இடத்துல உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க. அவர் நன்மைகளை செய்கிற தேவன், ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவன். உங்க அருகாமையில நிக்கிறத நீங்க உணர்றீங்களா? இயேசு என் அருகாமையில நிக்கிறா, அவர் என்னுடைய அருகாமையில நிக்கிறா. பலிபீடத்துல தேவ பிரசன்னம், பலிபீடத்துல தேவ மகிமை. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஷப கதலர கதலர பாபா தீடதலர பா ஷபலரி அந்தரலர. நன்றி 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 நன்றி. நன்றி 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 நன்றி. நிரப்புவேன் என்று சொன்னாரே, நிரப்புவேன்னு சொன்னாரு. அவர் நேற்று சொன்னாரு நிரப்புவேன்னு சொன்னாரு. உன்னை நிரப்புவேன்னு சொன்னாரு. நிரப்புவேன், நிரப்புவேன்னு சொன்னார். நன்றி. என் இருதயத்தின் ஏக்கத்தை அறிகிற தேவன். பிள்ளைகளே, நீங்க யாரையும் பார்க்காதீங்க, அப்பாவை மாத்திரம் பாருங்க. அவர் மாத்திரம்தான் என் வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். அவர் மாத்திரம்தான் என் வாழ்க்கைய
உயர்த்தி வைக்க முடியும். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. மறவாமல் நினைப்பவரே, என்னை நிறைய மறவாமல் நினைக்கிறவரே, சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவரே, நன்றி 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 நன்றி. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா. பாதியிலே நிக்கிறேன்னு கலங்காதீங்க பிரியமானவர்களே. அவர் மறவாமல் நினைக்கிற தேவன். மறவாமல் உங்களை நடத்துகிற வழியை அவர் அறிந்திருக்கிற தேவன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, மறவாமல் இயேசையா. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நான் பிந்திரும்பேனே உம் சந்நிதியில் மூலங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பிந்திரும்பேனே. எல்லாரும் சொல்லலாமா? உம் சந்நிதியில் மூலங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே. தேங்க்யூ அப்பா, நான் பிந்திரும்பேன். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நானே. வழி மாறி போயிட்டேன்ப்பா, நிறைய நேரம் நான் பின்மாறி போயிருக்கேன்ப்பா, உங்களை நேசிக்கலப்பா. ஆனா இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் பின் திரும்ப மாட்டேன்ப்பா, பின்னானவைகளை நோக்க மாட்டேன்ப்பா, முன்னானவைகளை நோக்கி ஓடுவேன்ப்பா. என் பிரச்சனைகளை பார்த்து போக மாட்டேன்ப்பா, பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுகிற உண்மை பார்த்து போவேன் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே,
எல்லாம் சொல்லும் போதே உங்க உள்ளம் குமுறுதா? நீர் தான் ஆண்டவரே எல்லாமே, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். நன்றி அப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எத்தனை பேர் உடைஞ்சு சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து? உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. ஆராதிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ வறுமையோ, நான் ஆராதிப்பேன் இயேசுவை. எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேப்பா. தீமையோ செல்வமோ வறுமையோ, நான் ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பே 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 இயேசுவை, இயேசுவை நேசிப்பே நேசிப்பே. தேங்க்யூ அப்பா. நேசிப்பே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, நான் நேசிப்பேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, அது என்னவா இருந்தாலும் நான் இயேசுவையே நேசிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில? நீரே எல்லாம். தேங்க்யூ அப்பா. எல்லாரும் சொல்லலாமா சத்தத்தை உயர்த்தி? அப்பா உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. பிரத்யட்சமா அவங்க மத்தியில அப்பா கடந்து வந்திருக்கிறத, அப்பாவுடைய பிரசன்ன கடந்து வந்திருக்கிறத உணர்ந்து கொண்டே இந்த வார்த்தையை நீங்க உச்சரிச்சீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அவருடைய பிரசன்னம் பிரத்யட்சமா இந்த சபை மத்தியில காலை வேளையில வந்திருக்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க? கரங்களை தட்டி அப்பாவுக்கு இயேசுவே, இயேசுவே, இயேசுவே நன்றி. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இம்மட்டுமா ஆராதிக்க கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றியப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்கள் கிரியை செய்ததற்காக நன்றி. என்னை ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துறதுக்காக நன்றி. என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்குறேன்.
எல்லா துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்துக்கு இந்த துதிகன மகிமை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். வேதத்தின் தியானத்துக்காக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், அதில் 1, 2, 3 வரை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை முழுவதும் பரிசுத்தமுள்ள தெய்வமே உங்கள் கரங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தை பகுதி முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியான ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும். வந்திருக்கிற மக்களோடு கர்த்தர் பேசுவீராக. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலத்த கரம் இந்த இடத்தை மூடட்டும். ஆண்டவரே, நீரே கூட இருந்து நடத்தும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசியருக்கு பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மரித்தீர்கள், திரும்ப நீங்கள் கிறிஸ்துவோடு கூட, ஆமென், இயேசு உயிர்த்தெழுந்தது போல நீங்களும், ஆமென், மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த மரித்தீர்கள் சொல்லுகிறது எதை குறிக்கிறது என்றால், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் மரித்தீர்கள் என்று சொல்லுகிறது, ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் என்று கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவன் இந்த ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே கடவுள் சொல்லுகிறது, ஒரு மனிதன் அவன் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பு ஒரு வேறு சிந்தை, ஆண்டவரை தேடுவதற்கு முன்பு அவனுக்கு ஒரு வேறு சிந்தை, அதாவது இந்த உலகத்துக்குரிய சிந்தை, பூமிக்குரிய சிந்தை. ஹல்லேலூயா. அதனாலதான் பூமியில் உள்ளவைகளை அல்ல என்று பைபிளிலே நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு முன்பே வேறு சிந்தை, ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுத்த பின்பு அவனுக்கு ஒரு வேறு சிந்தை, மேலானவைகளை தேடுங்கள்,
நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே மறுபிறப்பு அடையாமல் இருந்தால் அவனுக்கு வேறு விதமான எண்ணங்கள் வரும். ஆமென். கெட்ட எண்ணங்கள், பாவ எண்ணங்கள். அல்லேலூயா. அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆமென், இந்த 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை நீங்கள் அழித்து போடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பு அவனுக்கு இந்த எழுதப்பட்ட இந்த பட்டியல், 5ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த பட்டியல் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவனுக்கு பூமிக்குரிய சிந்தை இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக வணங்குவது என்பது அது ஏதோ ஒரு தெய்வமாக, எல்லா தெய்வத்தை போல ஒரு தெய்வமாக அப்படி 10ல் 11 சேர்க்கிறது அல்ல. ஆகவே இயேசுவை ஒரு மனிதன் ஆராதிக்கும் பொழுது, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவன் ஒரு வேறு மனிதனாக மாறுகிறார். அல்லேலூயா. அவன் வேறு சிந்தை உள்ளவனாக மாறுகிறான். அல்லேலூயா. ஒரு மேலான எண்ணம் உள்ளவனாக மாறுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக, ஆமென், முதலாவது பிறந்த பிறப்பு, ஆமென், அது திரும்ப கிறிஸ்துவுக்குள்ளே, ஆமென், அது மரித்து, ஆமென், திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் முதலாவது பிறந்த பிறப்பு மரிக்க வேண்டும்? ஜென்ம பாவத்துக்கு நான் மரிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:5-9 வரை வாசிப்போம். சங்கீதம் 51:5-9. சங்கீதம் 51:5-9 வரை வாசிப்போம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி. பாருங்கள், இந்த தாவீது என்கிற தேவ மனிதன் அங்கே சொல்லுகிறான், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக முதலாவது பிறந்த பிறப்பு பூமியிலிருந்து தோன்றுகிறது, பாவத்திலிருந்து தோன்றுகிறது. அல்லேலூயா. ஆகவே பூமியிலிருந்து மனிதன் தோன்றுவதினாலே, பாவத்திலிருந்து தோன்றுவதினாலே அவன் பூமியிற்குரிய சிந்தை உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஞானம் உண்டாகும் பொழுது அவன் ஞான ஸ்நானம் எடுக்கிறான். அல்லேலூயா. அதனால எழுதப்பட்டிருக்கிறது, அந்த காரணத்தில் எனக்கு ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். அல்லேலூயா. கடவுள் இயேசுதான் கடவுள் என்கிற ஞானம், கடவுளுக்கு பயந்து வாழணும் என்கிற ஞானம் அவனுக்கு உண்டாகும் பொழுது, உண்மையான தெய்வம் இயேசுதான் என்கிற ஞானம் உண்டாகும் பொழுது, அல்லேலூயா, அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறவனாக மாறுகிறார். ஆகவே அந்த காரணத்தில் எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தும். ஆக ஆண்டவரை விசுவாசிக்காமல், ஞானஸ்நானம் எடுக்காமல், அவரை ஆராதிக்காமல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற எல்லாருமே ஞானம் இல்லாமல் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தும், எனக்கு உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன், பரிசுத்தமாய் வாழ தெய்வம் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல அசுத்தமான வாழ்க்கை வாழுகிறார்கள், விபச்சார வாழ்க்கை வாழுகிறார்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் ஞானத்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஆகவே தாவீது சொல்லுகிறார், நான் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன்.
அதனால் அந்த காரணத்தினால் எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தும். ஞானம் உதிக்கும் பொழுது ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் எடுக்கிறான். அதுதான் பேரு ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வரும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஸ்நானம் பண்ணுகிறான், தண்ணியிலே முங்கி எந்திக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் அவன் பூமியிலிருந்து தோன்றி இருக்கிறான். அல்லேலூயா, பூமிக்குரிய சிந்தை உள்ளவனாக இருக்கிறான், பாவம் எண்ணம் உள்ளவனாக இருக்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை வாசிப்போம். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். அல்லேலூயா, இதிலே எழுதப்பட்டிருக்கிறது, பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். அதனாலதான் நம்ம கொலேசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், பூமிக்குரியவைகளை அல்ல. அல்லேலூயா. ஆகவே மனிதன் பூமியிலிருந்து உண்டாகிறதுனால், பாவத்திலிருந்து உண்டாகிறதுனால், பாவ சிந்தை உள்ளவனா, பூமிக்குரிய தன்மை உள்ளவனா, அதை அடுத்தவைகளை, அதாவது பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறானா. அல்லேலூயா. ஆத்துமாவுக்குரிய அந்த சிந்தனை அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்துக்குரிய சிந்தை அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய சிந்தை அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவன் முதல் பிறந்த பிறப்பிலேயே அவன் சிக்கிக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஞானம் தோன்றும் பொழுது, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடவுளை குறித்த ஞானம், நீதியை குறித்த ஞானம், பரிசுத்தத்தை குறித்த ஞானம் வரும்பொழுது இயேசுவை அவன் தெய்வமாக ஆராதிக்கிறவனாக அவன் மாறுகிறான். அவன் ஞான ஸ்நானம் எடுக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ள ஒரு ஜனம், ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம், அவை மேலான சிந்தை உள்ள மக்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பூமிக்கு உரிய சிந்தை உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் மேலான சிந்தை உள்ளவர்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ள அந்த மேன்மையானதே நீங்கள் நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 2:12 வாசிக்கும் பொழுது, ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அல்லேலூயா, அப்படின்னா முதல் பிறந்த பிறப்புக்கு செத்து போனவர்களாகவும், பாவத்துக்கு செத்து போனவர்களாகவும், அல்லேலூயா, பூமிக்குரிய தன்மை, அதாவது பூமிக்குரிய மனிதர்கள் உலக சிந்தை உள்ளவர்கள் வாழ்கிறார்களே, அதுக்கு செத்து போனவர்களாகவே அந்த வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தெய்வத்தினுடைய அந்த மகிமையை தேடுகிறவர்களாகவே அவர்கள் மாறுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக. ஆமென். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த மாமிச பிறப்புக்கு, பாவ பிறப்புக்கு, பூமியிலே தோன்றின அந்த பூமியின் தன்மைகளுக்கு நாம் மரிக்கிறோம் என்று நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதிலே அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அல்லேலூயா, கல்லறை தானா திறந்து இயேசு உயிரோடு எழும்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசத்தினாலே, அந்த செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஆமென். நாம் ஞானஸ்நானம் எடுத்து மேலே வரும்போது, தண்ணியிலிருந்து மேலே எந்திக்கும் பொழுது, கல்லறையிலிருந்து இயேசு மேலே வர்ற அந்த செயலின் மேல், உன்னதமான ஆவிக்குரிய செயலின் மேல், இயேசு மரித்து உயிரோடு எழுப்பின அந்த செயலின் மேல் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார், அந்த செயலின் மேல் உள்ள விசுவாசம்.
அல்லேலூயா. ஒரு சிந்தனை எப்போது இருக்கணும், இயேசு எனக்காக மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். அந்த செயலின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதம் சொல்லுகிறதின்படி, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். கொலோசியர் 3 அதிகாரம் 3 வசனத்திலே, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஆமென், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்க உயிர் கிறிஸ்துவுடனே, ஆமென், தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு குழந்தைய அவன் கட்டி பிடிச்சுக்கிட்டு அவன் கடலுக்குள்ள முங்கிட்டு, ஹல்லேலூயா, ஆமென், ஆபத்து தாண்டின பின்னாடி எழுந்திருக்கிறது போல, ஹல்லேலூயா, நம்முடைய ஜீவனை கிறிஸ்து தன்னோடு கூட, ஹல்லேலூயா, சேர்த்து பிடித்து, ஆமென், தேவனுடைய அந்த, ஆமென், அவருடைய மகிமைக்குள்ளே மூடி, அல்லேலூயா, அவர் வைத்திருக்கிறார். ஆமென், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆக நம்ம உயிரை யாரும் தொட முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தண்ணிக்குள்ள மறையும் போது, அல்லேலூயா, தண்ணிக்குள்ள முங்கி எந்திக்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், இயேசு உயிர் தெழுந்தது மாதிரி நாமும் உயிர் தெழப்படுகிறோம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் நடந்து வரும் பொழுது அவன் கடல் வழியே நடந்து கொண்டு வந்தார். அது எதை குறிக்கிறது? 1 கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவர்கள் சமுத்திரத்தின் வழியே கடவுள் ஏன் நடத்தினார்? அவர்கள் தண்ணீரிலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆமென். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது புறா வடிவத்திலே பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கி வந்தார். பிதாவாகிய தேவன் அவரோடு பேசினார். யோவான் 3 அதிகாரத்திலே, மத்தேயு 3 அதிகாரம், மத்தேயு 3 அதிகாரத்திலே 14 17 வரை வாசிப்போம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது யோவான் ஸ்நானங்கள் சொல்லுகிறார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கு, நீர் என்னிடத்திலே வரலாமா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். என்றால் யோவான் பூமியிலிருந்து உண்டான ஒரு மனிதன், ஆனா வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். ஆனா இயேசுவோ உன்னதத்திலிருந்து பிறந்தவர். அல்லேலூயா. ஆகவே இந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், ஆமென், ஸ்தோத்திரா, உம்மாலே நான் ஞான ஸ்நானம் வேண்டியதா இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு பேசும் பொழுது அந்த யோவான் ஸ்நானகனை சேர்த்து பேசுகிறார். இப்பொழுது இடங்கொடு, இப்படி நீதியை, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோர்தான் நதியிலே முங்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கடவுளுடைய நீதியை ஆமென் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும் அவர்கள் தண்ணீரில முங்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கடவுளுடைய நீதியை நிறைவேற்றுகிறார்கள். நீதியை நிறைவேற்றும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கடவுள் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. இப்பொழுது இடங்கொடு, இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். பாருங்கள், இயேசு ஞானஸ்நானம் பெற்று சலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது.
அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் சமுத்திரத்தில் நடந்து வரும் பொழுது மகிமையான மேகம் பகலிலும் இரவிலும் அக்கினி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா அவர்கள் மேல் வந்தது. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் பொழுது அவனுக்கு ஒரு மகிமையின் பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை அவர்களை பாதுகாக்கிறது. மேலையும் பாதுகாக்கிறது, முன்னையும் பாதுகாக்கிறது, பின்னாடியும் பாதுகாக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வானம் திறந்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவருக்கு வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல தம்மேல் இறங்கி வருகிறதை கண்டார். யோவானுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யோவான் ஸ்நானகனுக்கு, யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்தில் இறங்குவாரோ அவர்தான் என்னுடைய குமாரன். அல்லேலூயா. அதுதான் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு கடவுள் சொன்ன வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. நாம் தேவன் நீதியை நிறைவேற்ற நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காம தேவன் நீதியை நிறைவேற்றாம கடவுளுடைய வழி வேண்டாம். ஆமென். மனுஷனுக்கு பயந்து, ஊர்க்காரர்களுக்கு பயந்து, மற்ற மனிதர்களுக்கு பயந்து நீ ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றாமல் போய்கொண்டே இருப்பாய் என்றால் கடவுள் உனக்கு சொல்லுவது, நீ எனக்கு பிரியமாய் வாழவில்லை. அல்லேலூயா. நீ எனக்கு பிரியமான பிள்ளை அல்ல, நீ எனக்கு பிரியமான குடும்பம் அல்ல. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற கடவுள் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார். ஆமென். நல்ல சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வியாதியை உங்களிலிருந்து தேவன் விலக்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றும் பொழுது, அல்லேலூயா, கடவுள் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பிரியமான ஒரு மகன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். பாருங்கள், இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய பிள்ளைகள். நம்முடைய சபை ஒரு ஆவிக்குரிய சபை. இங்கே சிலைகள் கிடையாது, இங்கே விக்கிரகத்தினுடைய பெயரை சொல்லுவதில்லை, இங்கே இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அந்நிய நாமங்களை நாம் சொல்லுவதில்லை. ஏனென்றால் இது ஆவிக்குரிய சபை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும். அல்லேலூயா. பாவத்திலே பிறந்த பிறப்பு, பூமியிலிருந்து தன்மை உள்ளவனாக பிறக்கிற பிறப்பு, அது மரிக்கணும். அல்லேலூயா. ஆகவே மாம்ச சிந்தை உள்ளவன் அதுக்கு மரிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பூமிக்கு உரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல உள்ள பேங்க்ல பணத்தை சேருங்க, மேல உள்ள சிங்காசனத்தை பாருங்க, அங்கே நமக்கு ஒரு வீடு இருக்கிறது, அங்கே ராஜ்யத்திலே நாம் போய் சேர போகிறோம். ஆண்டவருடைய சுவாமி ராஜ்யத்துக்கு நாம் போக போகிறோம். அல்லேலூயா. அங்கே மேலானவைகளை தேடுங்கள். எத்தனை மிஷனரிகள் தன்னுடைய உயிரை ஏசப்பாவுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அவங்களாம் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாங்க? மேலானவைகளை தேடுவதற்காக. அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை எத்தனையோ பேர் மிஷனரியா கொடுத்து இழந்திருக்கிறாங்க. அவங்களாம் எதுக்காக அப்படி செஞ்சாங்க? மேலானவைகளை தேடும்படி. அல்லேலூயா. மேலானவைகளை தேடுங்கள். அந்த சிந்தை எப்போது வரும்? ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே மறுபிறப்பு அடையும் போதுதான் வரும். தாவீது பாவம் செஞ்ச போது அதை உணர்கிறான். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன், பரிசுத்தமா வாழணும்னு தெய்வ விரும்புகிறான். ஆனால் நான் பாவத்திலே உருவானேன். பாருங்க, தாவீதுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையிலே சபை இல்லை, ஆவியானவர் இல்லை, ஆவியின் அபிஷேகம் இல்லை, அந்நிய பாசை இல்லை, கர்த்தருடைய வேதம் இல்லை, ஆமென், பாஸ்டர் இல்லை, போதனை கிடையாது. அல்லேலூயா.
அவன் காலத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்காதது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் காணவும் பார்க்கவும் விரும்பினார்கள், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை, உங்களுக்கோ கிடைத்திருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், உறுதியாய் சொல்லுகிறேன், பூமியின் தன்மை உள்ளவைகளை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. பூமிக்குரிய சிந்தை முற்றிலுமாக விலக்கி போடுங்கள். அல்லேலூயா. நீ மேலானவைகளை தேடிக்கொண்டே போகும் பொழுது பூமிக்குரியதெல்லாம் தானா உன்னை தேடி வரும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு உயிர் உள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. மேலானவைகளை நீ தேடு. ஆமென். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளையே நீங்கள் தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரரை தெரியும், இந்த பூமியிலே நிறைய நிலம் வாங்கி போட, நிறைய பில்டிங் கட்ட, அப்படியெல்லாம் நிறைய பேர் இந்த உலகத்துல ஊழியங்களை செய்து அதுல வார பணங்களை வைத்து அப்படி செய்கிறார்கள். ஆனா அந்த ஊழியங்கள் அழிந்து போகிறத நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்? இந்த பூமியின் தன்மை உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை விட்டு தேவன் விலகி போய்விடுவார். அவர்களை விட்டு கிருபை விலகிறோம். ஊழியங்கள் சுருண்டுரும். ஊழியங்கள் கையில கட்டு போயிரும். ஏனென்றால் அவர்கள் பூமிக்குரிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த சிங்காசனத்தில் இருக்கிற மேலானவைகளையே நீங்கள் தேடுங்கள். அல்லேலூயா. அதனாலதான் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும். ஆமென். மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென். மாமிச சிந்தை மரணம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேலானவைகளை தேடுங்கள். மேலான எண்ணம் வரட்டும். கீழ்த்தரமான எண்ணங்கள் நம்மளை ஆட்டி படைக்க கூடாது. சிந்தையிலே மேன்மையான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வேற வசனம், மார்க்கு 16 வாசிங்க. மார்க்கு 16. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன், ஆமென், ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அந்த உயிர்த்தெழுந்த செயலின் மேல் விசுவாசம் வைத்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்தல் மேல், அந்த செயலின் மேல் விசுவாசம், இயேசுவின் மேல் விசுவாசம். அல்லேலூயா. அவருடைய வல்லமையின் மேல் விசுவாசம். அப்படி வைக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பு என்பது கடவுளிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கடவுளுடைய ரட்சிப்பு நாம் செய்கிற தான தர்மத்தினால் வராது. அல்லேலூயா. நம்முடைய நீதியினால் வராது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவரை அறியாம தான தர்மம் பண்ணினாலும் ரட்சிப்பு வராது. ஆண்டவரை அறியாம இயேசுவை ஆராதிக்காம, ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், நீதியா வாழ்ந்தாலும் வராது.
ஆக ரட்சிப்பு என்பது அவருடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ஆகவே விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7:29-30 வாசிப்போம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. பாருங்கள், இந்த வேத வசனம் சொல்லுகிறது, திரும்ப வாசிங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்களா? அப்ப ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவன் தேவன் நீதி உள்ளவர், தேவன் நல்லவர் என்று அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆக ஒரு மனிதன் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் நீதி உள்ளவனாக மாறுகிறான், நீதியை பின்பற்றுகிறவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா ஆயக்காரர்களும் அவன் ஞானஸ்நானம் எடுத்து தேவன் நீதிபரர் என்று சொன்னார்கள். வாசிங்க அடுத்து. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும், பாருங்க, பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம், பாருங்க, அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஏன் இந்த ரெண்டு குரூப் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு உயர்ந்த ஜாதி என்று ஒரு பெருமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு பெரிய ஆட்கள் ஆலயத்தில் என்ற ஒரு பெருமை இருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆமென். கடவுளுக்கு யார் எதிரிகள் என்றால் பெருமையாய் கடவுளுடைய சமூகத்திலே காணப்படுகிறவர்கள். அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஹல்லேலூயா. நியாய சாஸ்திரிகள் பரிசேயர்களுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் கடவுள் சமூகத்தில் ஏன் ஆயக்காரர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள்? ஆயக்காரர்கள் தங்களை ஆமென் இந்த உலக மக்களால் பாவி என்று சொல்லப்படுகிற மக்கள். அப்படி என்றால் நாம் எந்த இடத்துல நிக்கணும்? ஆமென், ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் உள்ளவர்களாக வாழணும். ஹல்லேலூயா. ஒரு பணிந்த இருதயம் உள்ளவர்களாக வாழணும். ஆமென். அப்படி வாழும் பொழுது அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து தேவன் நீதிபரர் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். கடவுளுடைய வழியை நீ விட்டு விலகுவது எதற்காக? உனக்கு கேடு வருவதற்காக. ஹல்லேலூயா. என்னால நான் உறுதியாய் சொல்ல முடியும், நான் இந்த இயேசுவை ஆராதிக்காம இந்த இயேசுடைய ஊழியத்தை செய்யாம இருந்திருந்தாலுமே நான் அழிஞ்சு போயிருப்பேன் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமான துன்பத்தில் போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே கடவுள் சொல்லுகிறா, ஆமென், அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டிருந்தா ஆமென் உங்களுக்கு கேடு வந்திருக்காது, உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்காது, உங்களுக்கு வியாதி வந்திருக்காது, உங்களுக்கு போராட்டம் வந்திருக்காது. ஆமென். அந்த ஆலோசனை நீங்க தள்ளிவிட்டதனால் உங்களுக்கு கேடு உண்டாகும்படி அப்படி செய்தீர்கள். யாரும் செய்யல, நீங்க தான் அப்படி செய்தீர்கள். ஆமென். உங்களுக்கு கஷ்டம் வரும்படி நீங்கள் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகினீர்கள், கடவுளுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். நம்முடைய குடும்பமான ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த வழியிலே நாம் நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடு உண்டாகும் என்கிற வார்த்தைக்கு பதில் ஆப்போசிட்டான கருத்து என்ன? உனக்கு நன்மை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நல்லது செய்வேன் என்கிறது ஆப்போசிட்டான கருத்து. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது உனக்கு கடவுள் நன்மை செய்கிறவராய் மாறுகிறார். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ பேரோடு கர்த்தர் என் மூலமாக பேசுவா, என்னோடு ஆண்டவர் பேசிட்டே இருப்பா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன நான் அவளை தெரிந்து கொண்டே, அவளோ என்னுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு ஓடிவிட்டாள், அல்லேலூயா என்று சில குடும்பங்களை குறித்து ஆவியானவர் எனக்குள்ளே பேசுவா. அல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பு நான் தெரிந்து கொண்டே, ஆனால் அவளோ என்னை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறாள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. சில பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாக அதை விளக்குவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளுமோ தங்களுக்கு கேடு உண்டாக, இவர்கள் தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தவறு ஒரு பெரிய தவறுக்கு நேர கொண்டு போகும். ஆமென், ஸ்தோத்திரா, அல்லேலூயா. உறுதியாய் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், ஒரு தவறு இன்னொரு பெரிய தவறுக்கு நேர கொண்டு போகும். இந்த யோவானால் ஞானஸ்நானம் எடுக்காமல் தள்ளிவிட்டார்கள் அந்த ஆலோசனையை. இவர்கள் தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் சொன்னார்கள், இந்த நீதிமானுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொன்னவர்கள் இவர்கள் தான். அல்லேலூயா. ஆமே. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பிலாத்துவுக்கு முன்னாடி இந்த நியாய சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் இந்த நீதிமானுடைய இரத்த பலி எங்க மேல வரட்டும், எங்க பிள்ளைகள் மேல் வரட்டும்னு சொன்னார்கள். அல்லேலூயா. ஹிட்லர் காலத்துல ஆமென், யூதர்களை ஹிட்லர் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி ஆமென் 60 லட்சம் யூதர்களை பூமிக்குள்ள தள்ளி விஷ வாயுவை ஆமென் அனுப்பி கொன்னானாம். 60 லட்சம் யூதர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. எப்போ அது என்ன நடந்தது? அங்கே பிலாத்துவுக்கு முன்னாடி சொன்னார்களே, இந்த நீதிமானுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொன்னார்களே, அதுதான் நடந்தது. அன்றைக்கு சொன்ன அவர்கள் எல்லாம் செத்து போயிருப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைகளை ஹிட்லர் விஷ வாயுவை செலுத்தி கொண்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கடவுளுடைய ஆலோசனையை வெறுக்காத, கடவுளுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படி, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி, அவருடைய வழியிலே நீ நட. அல்லேலூயா. உனக்கு தெய்வம் நன்மை செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அவரை விட்டு விலகி ஓடாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்படின்னா தீர்ப்பு. ஆமென். ஜட்ஜ்மெண்ட்ல உள்ள தீர்ப்பு, தீர்க்கப்படுவான். ஆமென். இந்த உலகத்திலே தீர்ப்புக்குள்ளாகுவாய், பரலோகத்திலே நீ தீர்ப்புக்குள்ளாகுவாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அப்போஸ்தலர் 22 அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும் பொழுதே கடவுள் அவனை தரிசனத்திலே தோன்றுகிறார். அல்லேலூயா. அவன் தன்னுடைய சாட்சியை நிறைய இடங்கள்ல சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் பவுல்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார்? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? அல்லேலூயா. ரெண்டு கண்ணு தெரியாம போயிருச்சு. பல நாள உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பவுல். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஆமென். நீ எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. பாருங்க, பவுல் வாழ்க்கையில பாவம் இருக்குது. அல்லேலூயா. அது யாருடைய பாவம்? அவனுடைய பாவம். அவனுடைய முற்பிதாக்கள் செய்த பாவம், அவனுடைய சாமி முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் அவனோட வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய அப்பாவுடைய அப்பா, அந்த அப்பாவுடைய அப்பா என்ன செய்தாங்க நமக்கு தெரியாது. ஆகவே அந்த பாவ சாபமா மாறி நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி கொண்டு வரும். அல்லேலூயா. 4 தலைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய ஆலோசனைய தீவிரமா கைக்கொள். அல்லேலூயா. கடைபிடி. தாமதிக்கிறது என்ன? அல்லேலூயா. கடவுள் சொல்லுகிறார், ஏன் லேட் பண்ணுகிற? கடவுள் வழியில நடக்க தீவிரப்படு. அல்லேலூயா. கடவுளுடைய வழியிலே நடப்பதற்கு தீவிரப்படு. தாமதிக்கிறது என்ன? அல்லேலூயா. பஸ்ஸுக்கு லேட்டா போகலாம். ஆமென். ட்ரெயினுக்கு லேட்டா போகலாம்.
ஆனா ஆண்டவருடைய வழியை கைக்கொள்ளுவதிலே தீவிரமா போகணும். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவதில், அவருடைய வாழ்க்கையில நடந்து போவது, அவர் வழியில நடந்து போவதில் தீவிரமா காணப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் காரியம் அவசரமா இருக்கிறது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜாவுடைய காரியம் எப்படி இருக்குதா? அது அவசரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய வழியை கைக்கொள்ளுவதில், கடவுளுடைய வார்த்தையை கைக்கொள்ளுவதில், கடவுளுடைய ஆலோசனையை கைக்கொள்ளுவதில் தீவிரப்பட வேண்டும். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாமதிக்கிறது என்ன? கடவுள் நேர பவுலோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஹல்லேலூயா. உடனே அவன் ஞானஸ்நானம் எடுத்தான் பவுல். ஆமென். ஸ்தோத்திரா. அனனியா ஜெபம் பண்ணும் பொழுது அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் கீழே விழுந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். கண்ணு தெரியாத ஒரு குருடனா இருந்தான். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கண்கள் தெளிவடைகிறது, இருதயம் தெளிவடைகிறது, மூளை தெளிவடைகிறது. ஹல்லேலூயா. ஞானம் பிறக்கிறது. மேலானவைகளை தேடுகிறவர்களாக மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னே உன்னுடைய பேச்சு வேற மாதிரி, ஆனா ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி உன்னுடைய பேச்சு வேற மாதிரி. ஹல்லேலூயா. மேலான சிந்தை, மேலான எண்ணம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்குள்ள வருக்கு முன்னே சிந்தை வேற மாதிரி, ஆனா ஆண்டவருக்குள்ள வந்த பின்னாடி சிந்தனை எல்லாம் வேற மாதிரி. ஏன்? நான் மேலானவைகளை தேடுகிறவர்களாக மாறிட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். சில பேர் அந்த மேலான எண்ணங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இல்லை, நாங்கள் பூமியிலேயே இந்த கோழி கிண்ண மாதிரி, ஹல்லேலூயா, கோழி பூமியில கிண்ணது மாதிரி கிண்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே கிடப்பாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், பூமிக்கு உரியவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளையே நாடுங்கள். ஒரு மேன்மையான எண்ணம் உள்ளவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான எண்ணம் உள்ளவர்களாக மாறணும். ஆமே. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்று. ஆமென். ஸ்தோத்திரா. திரும்ப கொலோசியர் 3ஆம் அதிகாரம், ஆமென், 1-2 வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக நம்முடைய உயிர் கிறிஸ்துவுக்குள்ளே, தேவனுக்குள்ளே, கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உயிரை அந்த கிறிஸ்துவுக்குள்ளே, ஆமென், தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஆமென். வாயில சாக போறோம்னு சொல்லக்கூடாது. ஏன்? உன்னை கடவுள் பிடித்து கொண்டு தேவனுக்குள்ளே மறைஞ்சு வச்சிருக்கிறார். உன் பக்கத்துல தான் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அடிக்கடி பூமிக்குரிய தன்மை உள்ளவனா பேசக்கூடாது. ஏன்? உன்னுடைய உயிரை ஏசப்பா பிடிச்சு தேவனுக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிடிய விட்டு நீ விலகி வந்துடாத. ஹல்லேலூயா. நண்டு, ஆமென், கடல்ல அப்படியே கிண்டிக்கிட்டு அப்படியே மண்ணுக்குள்ள போயிடும். அதே மாதிரி ராள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மண்ணெல்லாம் அப்படியே கிளப்பி விட்டுட்டு அது மண்ணுக்குள்ள புகுந்துடும். அது மாதிரி ஏசப்பாவை விட்டுட்டு நீ உலகத்துக்குள்ள அப்படியே கிர்ன்னு முங்கிராத. ஹல்லேலூயா. ஏசப்பாவோடையே இரு. ஹல்லேலூயா. அவரோட கூட தேவனுக்குள்ளே நம்முடைய உயிர் எப்படி இருக்குதா? மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் மறைஞ்சிருப்பதனாலே, ஆமென், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிப்போம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாருங்கள்,
பவுல் அந்த கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒரு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், பவுல் எவ்வளவு தெளிவா அவர் பேசுகிறார். 14 வசனத்தில் ஜென்ம சுபாவமான மனுஷனும் அப்படின்னா பிறந்தது மாதிரி இருக்கிறவன். அல்லேலூயா. பிறந்தது மாதிரி உள்ள சுபாவம், பூமிக்குரிய தன்மை உள்ளவன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன், இயேசுவை விசுவாசிக்காதவன், அவன் தான் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா வேற எதையோ பேசுவார்கள். ஆமே, ஏன்? அவர்களுக்கு ஒரு ஜென்ம சுபாவம் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளார். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டா. ரெண்டு பிறப்பு இருக்கிறது. ஜென்மத்தில் ஜென்ம சுபாவத்தோடு பிறக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே திரும்ப பிறக்கிறது. அல்லேலூயா. நாம் எந்த பிறப்பிலே நின்று கொண்டிருக்கிறோம், எந்த தன்மை உள்ளவர்களாக நிற்கிறோம்? பூமியின் தன்மை உள்ளவர்களாக, பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக வாழுகிறோமா? உலகத்திலே அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறோமா? பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்க்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. பாருங்கள், உலகம் முழுவதும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். உலகத்தில் எல்லா நாட்டுக்காரனும் தன்னுடைய பணத்தை எங்கே செலவு பண்ணுகிறான்? அணு ஆயுதங்கள்ல, ராக்கெட்டுல, ஏவுகணையில, பயங்கரமான ஆயுதங்கள் வாங்குவதில். அல்லேலூயா. அதுலதான் தன்னுடைய பணத்தை ஆமென் போடுகிறாங்க. எல்லா மனிதனுக்கும் கோபம், வன்மம், விரோதம், அன்பில்லாத இருதயம் பெருத்து கொண்டே போகிறது. அல்லேலூயா. அதனால் மனிதர்களை அழிப்பதற்கு ஆமென் அந்த வெடி மருந்துகளை சேர்த்து வைக்கிறார்கள். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? ஆமென், ஒரு ஆண்டவருடைய கடைசி காலத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய வருகைக்கு முன்னாடி ஆமென் யுத்தங்கள் பல இடங்களிலே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சண்டை நடக்கிறது, இஸ்ரேலுக்கு காசாவுக்கு சண்டை நடக்கிறது, ஈரானுக்கு பல முஸ்லிம் நாடுகளுக்கு சண்டை நடக்கிறது, அமெரிக்காவுக்கு சில அரபு நாடுகளுக்கு சண்டை நடக்கிறது. அல்லேலூயா. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்கிறது, எல்லா மக்களுக்கு சண்டை நடக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரா, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளார். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்கள்தான் அவைகளை அறியவும் மாட்டார். ஆண்டவருடைய காரியத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? யாரும் அறிய மாட்டாங்க. ஆனா நாம அறியணும். அல்லேலூயா. நாம கர்த்தரை அறியணும், ஆண்டவருடைய வழியை அறியணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதா அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஏன் அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது? அவர் ஆண்டவருடைய வழியை கை கொள்ளுகிறார், அவர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார், அவருடைய சிந்தை மாற்றப்பட்டிருக்கிறது. பாவ சிந்தை அல்ல, விபச்சார சிந்தை அல்ல, பொருளாசை அல்ல. ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. அதுதான் பூமிக்குரிய சிந்தை. அதனாலதான் பவுல் சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. விக்கிரகம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, பொருளாசை சேர்க்கப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, கோபம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எதை குறிக்கிறது? அது சாத்தானுடைய ஒரு கிரியை, அது ஒரு பாவத்தின் கிரியை. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ரட்சிக்கப்படாதவன் இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்களில் அகப்பட்டு கிடக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சிந்தையிலே ஒரு மாற்றம்,
ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது, அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது சிந்தையிலே ஒரு மாற்றம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், ஆமேன், 1 to 5 வரை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவனைகள் அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. பாருங்கள், இதிலே ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் ஆறுதல். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பினாலே யாதொரு தேறுதல், கிறிஸ்துவுக்குள் ஆவியின் யாதொரு ஐக்கியம், யாதொரு உருக்கமான பட்சம், இரக்கங்களும் உண்டானா. கிறிஸ்துவுக்குள்ள இரக்கம், அல்லேலூயா, ஐக்கியம், ஆமென், மன உருக்கம், அன்பு, இவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே கிடைக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். அவர்கள் ஆமென் யாரோடு பேசிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. குடும்பங்களில் யாரோடு நல்ல ஒரு அன்பு கிடையாது. அண்ணன் தம்பிகள் பேசிக்கிறது இல்லை, அக்கா தங்கச்சிகள் பேசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஏனென்றால் அவர்கள் ஆமென் விரோதமான ஆமென் சாத்தானுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே நீ வாழும் பொழுது ஒரு அன்பு இருதயம் உண்டாக, ஒரு ஐக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலும் நீ வசனத்தை கைகொள்ளணும். அல்லேலூயா. எல்லாரோடையும் அன்பாரு, எல்லாரோடையும் ஐக்கியமாயிரு. ஆமென். யாரோடையும் பேசாம இருக்காத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அது உலகத்துக்குள்ள சபைக்குள்ள நீ ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அல்லேலூயா. ஒரு விசுவாசி சவாமே உலகத்துக்குள்ள வாழும் பொழுது எல்லாரோடையும் அன்பா இருந்தா அந்த ஊழியக்காரனுடைய இருதயம் சந்தோஷப்படுது. அது மாத்திரமல்ல, உன்னை ரட்சித்த தேவனும் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாரையாவது நீ வேதனைப்படுத்தினா அடுத்து உனக்கு கஷ்டம் வரும். ஆமென். அடுத்து உனக்கு ஆசீர்வாத இழப்பு வரும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்து, எல்லாரோடையும் நீ அன்பாயிரு. ஆமென். ஏனென்றால் உனக்கு மேன்மையான எண்ணம் உனக்கு வரணும். அல்லேலூயா. மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆமென், ஸ்தோத்திரா, ஆமென், ரெண்டு குடும்பங்களோடு நாங்கள் பேசிக்கிறாம இருந்தோம். ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் வைக்கும் பொழுது நாங்கள் அவங்கள போய் தேடி போய் அவங்கள கூப்பிட்டோம். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. தேவ பிள்ளையே, ஆமென். அந்த வசனம் பாருங்க, ஏக சிந்த ஏக அன்பு, ஆமென், ஆவியினாலே ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படி, கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. உனக்குள்ளே வேறு விதமான எண்ணங்களை தூக்கி வீசிரு. எல்லாரோடைய அன்பாயிரு. அல்லேலூயா. ஆமென். ஒரே ஆத்துமாவை போல இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். அல்லேலூயா. சில பேர் செய்கிறதே எதுக்கு தான் செய்வாங்க? பெருமைக்கு தான் செய்வாங்க. அல்லேலூயா. சில மூளைகட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்போ கல்யாணம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி போட்டிக்கு இவங்க கல்யாணம் வச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா தன்னுடைய எதிரி வீட்டில் கல்யாணம் நடக்குதா, நாம ஒரு ஏதாவது வைப்போம்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். ஆகவே இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வருங்காலத்தில் ஆமென் கஞ்சி கூட கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. பயங்கரமான தரித்திரத்தை அந்த மாதிரி குடும்பங்களா கடவுள் மாத்திடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலே செய்யாமல். அல்லேலூயா, பெருமைக்காக எதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். சில பேர் வாழ்றதே பெருமைக்கு தான். பெருமைக்கு மாரடிச்சு அடுத்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெருமைக்குன்னு செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலே செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அந்த எண்ணம் எப்போ வரும் தெரியுமா? ஆமென். அந்த கிறிஸ்துவில் இருந்த சிந்தை வரும்போதா அந்த மேன்மையான எண்ணம் வரும். அல்லேலூயா, எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படிதான் வாழ்க்கை அமையும். ஆமென். குறுகிய மனப்பான்மை அது இருந்தால் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வராது. மேலான எண்ணம், மேலான சிந்தை, அல்லேலூயா, ஏக சிந்தை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். உன்னை விட மற்றவங்களை மேன்மையா எண்ணணுமா? அல்லேலூயா, நீ அப்படி மேன்மையா என்னன்னா, அல்லேலூயா, அவன் உன்னையவே நீ மேன்மையா எண்ணிக்கிறீனா நீ ஒரு நாள் அவன்கிட்ட போய் 100 ரூபா காசு கேட்குற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா, நீ மற்றவங்களை மேன்மையா எண்ணினா உன்னை கடவுள் உயர்த்தி வச்சுட்டே இருப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்மளை விட மற்றவங்களை மேன்மையா எண்ணினா உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமா உயர்த்திட்டே இருப்பாரு. மற்றவங்களெல்லாம் மட்டமா எண்ணி உன்னை மாத்திரம் மேன்மையா நீ எண்ணிக்கிட்டே இருந்தீனா நீ ஒரு நாள் வரப்போகுது நீ மற்றவங்கள்ட்ட 100 ரூபா காசுக்காக நிக்க போற. அல்லேலூயா. ஆக வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மற்றவங்களை விட ஆமென், ஆமென், மற்றவங்களை என்னை விட நான் மேன்மையா எண்ணணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அல்லேலூயா, ஆமென். நான் ரொம்ப சின்ன ஊழியத்தில் அந்த காலத்தில் கஷ்டப்படும் போது பக்கத்தில் போய் ஸ்தோத்திரம் கேட்டாலும் சொல்ல மாட்டார். ஆமென். ஏன்னா அவருக்கு எப்போதுமே ஒரு பெருமை இருக்கு. அல்லேலூயா. ஆனால் அவர் இப்போ என்னை 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே அப்படியே மாறும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாரை பார்த்தாலும் ஆமென் நம்மளை விட மற்றவங்களை மேன்மையா என்னணும். அல்லேலூயா. ஏழையா இருக்கலாம், அழகில்லாதவங்களா இருக்கலாம், படிப்பு இல்லாதவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவனுக்காக இயேசு உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ அவனை பார்க்கும் பொழுது ஆமென் நீ அவனை மேன்மையா என்னணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அசிங்கமான வேலையை செய்டா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா, அவனை மேன்மையா என்னணும். அப்படி வேலைக்கு நியமித்திருந்தாலும் அவன் உள்ள கஷ்டப்படாதபடி, அவன் நம்மளை தப்பா நினைக்காதபடி அவனை ஆமென் ஸ்தோத்திர கையாண்டு கொண்டு போகணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, அப்படி மனிதனுடைய இருதயத்தை சங்கடப்படுத்தாம ஆமென் உன்னுடைய பூமியில நீ வாழும் பொழுது உனக்கு ஒரு கடவுள் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அல்லேலூயா, ஆமென். எல்லாரையும் தன்னை விட மேன்மையா எண்ண வேண்டும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. யாரையாவது நான் ஒரு ஊழியக்காரரை பார்க்கும்போது அந்த ஊழியக்காரர் நல்ல ட்ரெஸ் உடுத்திருக்காரான்னு பார்ப்பேன். ஆமென். அவர் என்ன மாதிரி ஏதாவது பண்ணனா அவருக்கு நன்மையா இருக்குமான்னு யோசித்து பார்ப்பேன். அல்லேலூயா. அவனுக்கு என்ன நன்மையோ அதை யோசிக்கணும். ஆமென். தனக்கானவைகளை அல்ல அவனவன் பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிந்தை நமக்கு இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா ஆமென் உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அவர் உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. தாழ்விலே கிடந்த என்னை தேவன் நினைத்தார்,
ஆகவே தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அந்த எண்ணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏசப்பாவுக்கு என்ன சிந்தை இருந்ததோ அந்த சிந்தை எனக்கு இருக்கட்டும். அல்லேலூயா. பெருமையா பேசுறது வேண்டாம், மற்றவங்களை மரியாதை இல்லாம பேசுறது வேண்டாம், மற்றவங்களை கனம் பண்ணி பேசுகிற சுபாவம் எனக்கு வரட்டும், மற்றவங்களை மதிச்சு பேசுகிற சுபாவம் எனக்கு வரட்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பூமிக்குரிய தன்மையிலிருந்து விடுதலையாகி இருக்கிறேன், நான் மேலான சிந்தை உள்ளவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். முழங்கால் படிடுமா? ஹல்லேலூயா.